ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம், காத்து கொள்ள வேண்டியவைகள் எவைகள் என்று தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், யார் சபிக்கப்பட்டவர்கள். நீங்க நினைக்கலாம் வாயில நல்ல வார்த்தையே வராதான்னு சொல்லி. நம்ம ஆசீர்வாதம்னு பேசிட்டு வேதத்துல அநேக சத்தியங்களை மறைத்து விடுகிறோம். இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட ஒரு சில உண்மைகளை புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டாக்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்வார்களாக. அப்பொழுது ஜனங்கள்லாம் ஆமேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லணுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று விக்கிரக வணக்கம். கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம், விக்கிரகங்களுக்கு விலகி காத்து கொள்ளுங்கள். தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் விக்கிரக வணக்கம். அதனாலதான் அவர் முதலாவது எழுதி கொடுத்த கட்டளையே என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நான் மாத்திரம்தான் உனக்கு தெய்வம், வேற ஒருவரும் தெய்வம் இல்லை. அதனாலதான் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட போகிற சந்ததியை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை விக்கிரக வணக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கிறார். ஆபிரகாம் விக்கிரகங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தவனை பிரித்தெடுத்து தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து இஸ்ரவேலை பிரித்தெடுக்கிறார். அந்த ஜனம் என்னை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும், மற்ற தேவர்களை சேவிக்க கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர அவர் விளக்கினதான அந்த விக்கிரக வணக்கத்துக்கு நாம் அடிமைப்பட்டு சாபத்தை நாம் சுமக்கிறவர்களாய் மாறி போக கூடாது. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அவருக்கு ஒரு ரூபம் கூட இல்லை. ஆகையால் நீங்கள் உருவங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு பேசின அந்த நாளிலே நீங்க ஒரு உருவத்தை கூட நீங்க பார்க்கல. அவருக்கு ஒரு உருவம் கிடையாது, அவர் ஆவியா இருக்கிறார். அதனாலதான் யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனத்துல வாசிக்கிறோம், அவர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நாம் யாதொரு விக்கிரகத்தையும், அதாவது ஆண் உருவம் பெண் உருவம் பூமியின் கீழே இருக்கிற எந்த ஒரு உருவத்தையும், அதாவது பறவைகள் பட்சிகள் மிருகங்கள் எந்த ஒரு உருவத்தையும் நாம் செய்யக்கூடாது. அதுவும் அல்லாமல் சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் நம்ம தொழுது சேவிக்க கூடாது என்று இங்க வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும், நாங்க செலவைக்கல, நாங்க எந்த உருவத்தையும் செய்யல. ஆனா இன்னைக்கு ஒரு புதிய ட்ரெண்ட் கிறிஸ்தவ சமுதாயத்தில் வந்திருக்கு, பொங்கல் கொண்டாடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா விக்கிரக வணக்கத்துக்கு அடிமைப்படுகிற அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, இதை வேதம் வன்மையாக கண்டிக்கிறது. இங்க வாசிக்கிறோம்,
வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யறாங்க? சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. காரணம் என்ன? விவசாயத்துக்கு சூரிய ஒளி தேவை. அந்த சூரிய கடவுள் தான் என்ன செய்யுது? இந்த விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறதுங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனா நம்ம ஆட்களும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அது தப்பு இல்லை. பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள், தமிழனாய் இருக்க வேண்டிய எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டியது என்று இப்பொழுது உலகத்தின் காரியங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே சபைக்குள்ளே புது ட்ரெண்டிங்காய் மாறுகிறது. நான் கேட்குறேன், இதை படிச்சுட்டு நீங்க அதை கொண்டாடுறீங்களா, அல்லது பைபிளே படிக்காம உலகத்தின் காரியங்களுக்கு இணங்கி போகிறீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இதை வெறுக்கிறார். இந்த காரியத்தை தேவன் விரும்பவில்லை. ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்ததாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இங்கே விக்கிரக வணக்கம் விபச்சார பாவத்துக்கு நேராய் தள்ளுகிறது. நீங்க வேதத்துல நல்லா பார்க்கலாம். எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ அங்கெல்லாம் புசித்து குடித்து ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். ஆரோன் கண்டுக்குட்டியை உண்டாக்கின பொழுது அந்த விக்கிரகத்திற்கு முன்பதாக ஜனங்கள் ஆடி பாடி அங்கே கொண்டாடும் பொழுது அங்கே விபச்சார பாவத்துக்கு தங்களை உட்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல மோவாபின் சமவெளியிலே பிழையாம் சொன்னதான அந்த சதி ஆலோசனையின்படி விக்கிரக வணக்கத்துக்கு அடிமைப்பட்டதான தேவ ஜனம் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டதுனாலே அங்க ஒரு பெரிய அடி விழுந்தது. அன்றைக்கு மாத்திரம் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அன்றைக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒரு பினேகா சங்கை எழுந்ததுனால அங்க வாதை நிறுத்தப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, விக்கிரக வணக்கம் விபச்சார பாவத்துக்கு நேராய் அசுத்தத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். 25ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். யார் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரோ, யார் உயர்த்தப்படத்தக்கவரோ அதை மறந்து போய் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், இவ்வளவு இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனை வணங்காமல் தேவனை தொழுது கொள்ளாமல் அவர் படைத்த சிருஷ்டியை, அந்த படைத்த பொருட்களை ஜனங்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை! உண்டாக்கினவர் பெரியதா, உண்டாக்கப்பட்ட பொருள் பெரியதா? ஜனங்களுக்கு அறிவு இல்லை. இன்னைக்கு அறிவில்லாததுனாலதான் ஜனங்கள் எதையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்று கொண்டும் கூட விக்கிரக ஆராதனைக்கு தங்களை வழிவிலக செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில காணப்படுகிறது. தேவன் இன்றைக்கு எச்சரிக்கிறார், உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6 to 10 வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இதைத்தான் நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். அதைத்தான் இங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்ப விக்கிரக ஆராதனை நாம் செய்யும் பொழுது அவரை நாம் பகைக்கிறோம், அவரிடத்துல அன்பு கூறாமல் போகிறோம். ஆனால் விக்கிரக வணக்கம் செய்யாமல் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று அவரை மாத்திர ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோமே, ஆனால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம்.
உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கும், வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து சீக்கிரமாக அழிந்து போவீர்கள். கடந்த நாட்களில் எரேமியா 44:4 நம்ம வாசித்தோம். தேசம் பாழாய் போயிட்டு வறண்டு போயிட்டு வறட்சியா இருக்கிறது காரணம் என்ன? அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றினதுனால என்று இங்கே நான் வாசிக்கிறோம். அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிறதுனால, அவர்களை சேவிக்கிறதுனால வானத்தை அவர் அடைத்து போடுவார் என்று வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்முடைய வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே மழை பெய்யவும் ஒன்று நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார் என்று வாசிக்கிறோம். வானம் நமக்காக திறக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோமே ஆனால் வேதம் நம்மை குறித்து சொல்கிறது சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. கர்த்தரின் சாபத்தை வாங்குகிறவர்களாய் அல்ல, அவருடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாய் நாம் மாறுவோம். உபாகமம் 11:12 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற அந்த நல்ல தேசம் அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அவருடைய கண்கள் எப்பொழுதும் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அந்த தேசத்தின் மேல பதிக்கப்பட்டிருக்கும். அவரை நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடுவியானால் உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் பெருக பண்ண முடியாது, உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் வரிசிக்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். விக்கிரக ஆராதனைக்கு நம்மை விற்று போடுவோமே ஆனால் நிச்சயம் வானம் அடைக்கப்படும். விக்கிரக ஆராதனையிலிருந்து விட்டு விலகி நாம் நம்மை காத்து கொண்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நிச்சயமே நம்முடைய தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் கர்த்தர் வரிசிக்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சாபத்துக்கு நாம் ஆளாகாதபடிக்கு இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நாம் வாழுவோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் நாம் இதைத்தான் வாசிக்கிறோம். இந்த 5 ஆகமங்களிலும், அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா மோசேயின் ஆகமங்களில் நீங்க விசேஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வலியுறுத்துகிற காரியம் எல்லாம் விக்கிரக ஆராதனையை விட்டுவிட வேண்டும் என்று, என்ன தவிர நீங்க வேற எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாது என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். எப்பெல்லாம் தேவனை மறந்து போகிறார்களோ அப்பெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை விற்று போடுகிறார்கள். அவர்கள் சிறையிருப்புக்கு போக ஒரு காரணம் விக்கிரக ஆராதனை. அவங்க எப்பெல்லாம் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியா தங்களுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர் விடுதலை ஆக்குகிறார். இந்த நிலைமை நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. தேவன் அந்த சாபம் நமக்கு வேண்டாம். அவருடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே நாம் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுவோம். நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய சந்ததியும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் விக்கிரக ஆராதனை குறித்து எங்களோடு பேசுனீங்கப்பா. யாரெல்லாம் சத்தியத்தை அறியாமல் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ ஒரு விசை ஆண்டவரே அவர்களை மீண்டுமாய் உம் பக்கமாய் திருப்புவீர்களாக. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த விக்கிரக வணக்கத்தின் சாபத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவனுடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.